இந்த மாதிரி கேஸ் விலை இந்த மாதிரி ஏறிக்கிட்டே போனால் நாங்கள் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. இப்போ நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு தள்ளின்னு தான் போன முடியுது வீட்டுக்கு. எங்களுக்கு இந்த ரேபிடோ, ஓலா, ஊபர் இது வந்துட்டு பிச்சை எடுக்கிற நிலைமையாக இருக்குது. கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்குண்ணா. 30 இயர்ஸாக ஓட்டுற ஆட்டோ. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது கரெக்டாக தான் வந்து கேஸு இப்போ வந்து ஒரு 2 நாளாகவே இதுவாக இருக்குது. இப்போ ரேட்டு கூட ஏற்றிட்டாங்க ஒரு 6 ரூபா சில்லற. ஆல்ரெடி கேஸ் அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்குதா என்னான்னு தெரியல. அது கேஸ் ரேட்டு ஏறுமா அப்படின்றனால அதுக்கு பங்குங்க அங்கங்கே மூடுறாங்களா என்னான்னு தெரியல. இப்போ இருக்கிற ஸ்டாக்கு இப்போ ரேட்டு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதில் எதனா கெயின் கிடைக்கும்ல அவங்களுக்கு. அதனால் பங்கில் அங்கங்கே மூடுறாங்களான்னு தெரியல. நான் ரெகுலராக அங்கே தான் போடுவேன். இன்றைக்கி அரும்பாக்கத்தில் போய் போட்டு வந்தேன். அரும்பாக்கம் பாஞ்சாலி அம்மன் கோவில் ஆப்போசிட் அங்கே போட்டேன். போட்டு காலையில் டேங்க்கு ஃபுல் பண்ண வந்த 600 ரூபா சில்லற. இப்போ நான் ஸ்கூல் சவாரிக்கோசம் எனக்கு வேறு வழியில் ஸ்கூல் சவாரி பண்ணுறதுனால நான் காலையில் போட்டு வந்துட்டேன். 2 நாளைக்கு ஓடும் எனக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு டெய்லியும் ஓட்டுறவங்களாம் ரெகுலராக போகிறவங்களாம் எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு தெரில. எனக்கும் கஷ்டம் தான். நாளைக்கு ஒரு நாள் ஓடும். அதுக்கப்புறம் நானும் கஷ்டப்படணும் தான். நான் இங்கே கேகே நகர், சாலிகிராமம், வடபழனி, விருகம்பாக்கம் சுற்றுப்பட்டில் தான் ஆட்டோ ஓட்டுறேன். இந்த மாதிரி கேஸ் விலை இந்த மாதிரி ஏறிக்கிட்டே போனால் நாங்கள் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஆல்ரெடி கிலோமீட்டருக்கு பகலில் ஒரு 18 ரூபா, நைட்டில் ஒரு 20 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு கேட்டு கஷ்டப்பட்டுருக்கோம். எங்களுக்கு இந்த ரேபிடோ, ஓலா, ஊபர் இது வந்துட்டு பிச்சை எடுக்கிற நிலைமையாக இருக்குது. ஒரு பக்கம் இது ரேட் ஏதுன்னு பார்த்தா கேஸும் ரேட் ஏறினே போகுது. நாங்கள் என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியல. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் 2-3 நாள் கேஸ் தட்டுப்பாடுன்றாங்க. ஆல்ரெடி சென்னையில் மெயினாக ஏங்கிறதே ஆட்டோ தான். இப்போ இந்த மாதிரி பங்குக்கு நிறைய ஆட்டோ நின்றுச்சுன்னா என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. இதுக்கு வாழ்வாதாரத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு எதனா ஒரு முடிவு பண்ணி தான் ஆகணும். ஆமாம், கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்குண்ணா. இப்போ ஒரு 60 ரூபாய்க்கு 1 கிலோ போட்டோன்னா நாங்கள் ஒரு 200 250 ரூபான்னு ஓட்டுவோம். கேஸ், ஆயிலு, இந்த வண்டி மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு பக்கம் ஏதோ கொஞ்சம் மிஞ்சம். ஆனால் இப்போ இந்த மாதிரி கேஸ் விலை இப்போ 200 கொடுத்து நம்ம 2 கிலோ போட்டோன்னு வச்சுங்களா, இதில் எங்களுக்கு ஒன்றுமே நிற்காது. வெறும் வயிற்று செலவு மட்டும் தான் நாங்கள் கழிக்க முடியும். வேறு எதுவுமே பண்ண முடியாது. இதில் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ரேபிடோ, ஓலாக்களை எல்லாம் போட்டிருக்காங்க. போட்டுட்டு ஆட்டோ ரேட்டே கம்மி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடியாக நாங்கள் மீட்ரு ஓட்ட முடியல. இப்போ கேஸ் ரேட்டும் ஏற்றிட்டாங்க. கேஸ் ரேட்டு ஏற்றிட்டு இப்போ எப்படி வண்டி ஓட்டுறது தெரியல. 2 நாளாக இன்றைக்கி ஃபுல்லாக கேஸ் பங்கு தட்டுப்பாடாக இருக்குது. எல்லா பக்கம் மூடிட்டு இருக்குது. அப்போ ஆட்டோ டிரைவரோட வாழ்வாதாரம் என்ன தான் ஆகுதுன்னு தெரியல எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு புரியல இப்போ. ஏன்னா நானே ஒரு 3 பங்கு சுற்றிக்கிட்டு வரேன். நுங்கம்பாக்கத்துலேருந்து வரேன். இப்போ நுங்கம்பாக்கத்து குடம்பாக்கம் வந்துக்கிறேன். இப்போ வடபழனியும் இல்லை. இப்போ நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு தள்ளின்னு தான் போன முடியுது வீட்டுக்கு. எப்படி போகிறதுன்னே தெரியாத நிலைமையில் இருக்கிறோம் இப்போது. அது என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல. அது எங்களோட வாழ்வாதாரத்தை, ஆட்டோ டிரைவரோட வாழ்வாதாரம் என்ன என்றது புரியாமல் இருக்குது. எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு பேரிகார்டு மாதிரி போட்டுட்டு இது பண்ணி விடுறாங்க. அப்புறம் நாங்கள் என்ன கேட்குறது அவங்கள இல்லைன்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. கவர்மெண்ட் தான் இதே பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடியாக மீட்ரு போட்டு ஓட்டுறேன்னு சொன்னாங்க. அதை வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் ரேபிட்டோ, ஊப்பர், ஓலா இந்த நிறைய ஆப் வந்துச்சு. அதை வச்சும் ஓட்டுறோம். அப்பயும் வந்து நீங்கள் வந்து ரேட்டும் கம்மி பண்ணிடுறீங்க, கேஸ் பங்கும் மூடிட்டீங்கன்னா எப்படி பண்ணுறது மக்களுக்கு? அப்போது மக்கள் மேலே கவனிப்பு இல்லாதது தான் கவர்மெண்ட் இதுதான்.